ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் ஹெல்தியான ஆல்சோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பேபிஸ்க்காக பார்க்க போகிறோம். நான் 1.5 வயசில் இந்த மாதிரி ரெசிபிஸ் என் பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, வெஜிடபிள்ஸ் நம்ம வீட்டில் எது இதெல்லாம் இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் உப்பு, ஆயில் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, மிளகாய் பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. கொஞ்சம் ஜீரகம் அண்ட் சம்பா ரவை அல்லது வெள்ளை ரவை, ஒரு கேரட் ஆர் பீட்ரூட். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்மளை எடுத்து வச்சுருக்க ரவை, 1 கப் ரவை எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. அதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரவை வறுபட்டுருச்சு. அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் காரத்துக்கு ஒரு மிளகாய் ஆர் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய பேபி சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் ஆட் பண்ணல. அண்ட் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் அண்டு ப்ரோக்கலி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேரட், பீன்ஸ், கேபேஜ், பீட்ரூட் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதில் ஒரு 2 to 3 ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும், அதுவும் அவங்களுக்கு தெரியாமையே நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறோம் பேபிஸ்க்கு. தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 கப் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதில் சூச்சிக்கு பதிலாக நம்ம சம்பா ரவையும் ஆட் பண்ணி செய்யலாம். நல்லா குக் ஆகி ரவை வெந்ததுக்கப்புறமா நமக்கு தண்ணியே இருக்காது, அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு கூட குக் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு கேரட் ஆர் பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, ரவையாக நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. இதில் கேரட் ஆர் பீட்ரூட் மிக்ஸ் ஆகும்போது அதோட சத்தும் நமக்கு உள்ளே ஆட் ஆயிரும். அதே சமயம் ஒரு இனிப்பு சுவை உள்ளே ஆட் ஆகிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேரட் ஆர் பீட்ரூட் அரைக்கும்போது 2 முந்திரி ஆர் 2 பாதாம் உள்ளே போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா எடுத்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு அண்ட் ரவை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட வேக வச்சுடுங்க. அவ்வளோதான், ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேபி ஸ்டார்டிங்கில் ரவை சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, கிச்சடி சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.